வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் சிக்கன். இது வந்துட்டு சிக்கன் மஞ்சூரியன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இந்த ட்ராகன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராகன் சிக்கன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் பீசஸ் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்த சிக்கன் கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டீஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, இது எல்லாத்தோடவும் ஒரு முட்டை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் சிக்கன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் நாம் ஒவ்வொரு பீஸாக சிக்கனை போட ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். அதனால் ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக எடுத்து போடுங்க. எவ்வளோ போட முடியுதோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத 2வதாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா மேலே எல்லாமே தீஞ்சு போயிடும். உள்ள சிக்கன் வந்து சரியாக வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக விடுங்க. இது மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் நம்ம சிக்கன் எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் 4 சில்லி சீடு ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 20 முந்திரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக சாஃப்டானா போதும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் சுகர். 30 செகண்ட்க்கு மட்டும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். 30 செகண்ட்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துருக்கேன். இதை தெளித்து விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இதை 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாட்டர் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒயிட் கலர் எள்ளு, வெள்ளை எள்ளு, இதையும் தூவி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரியே டிராகன் சிக்கன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.